இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் द्रोणाचार्य। आचार्य द्रोण महर्षि भरद्वाज के पुत्र थे। सो द्रोणर महर्षि भरद्वाज அவருடைய மகன்। पांचाल नरेश का पुत्र ध्रुपद भी द्रोण के साथ ही भरद्वाज आश्रम में शिक्षा पा रहा था। पांचाल நாட்டு அரசனுடைய மகனான துருபத் அவரும் துரோணர் கூட பரத்வாஜ் ஆசிரமத்தில் தான் கல்வி பயில்றாரு। दोनों में गहरी मित्रता थी। गहरी மீன்ஸ் டீப்। ஸோ ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஆழமான ஒரு நட்பு இருக்குது। அதாவது द्रोणरुक्कुम दुरुपदरुक्कुम ஒரு ஆழமான நட்பு இருக்குது। कभी कभी राजकुमार ध्रुपद उत्साह में आकर द्रोण से यहाँ तक कह देता था कि पांचाल देश का राजा बन जाने पर मैं आधा राज्य तुम्हें दे दूँगा। அவங்களுடைய நட்பு எவ்வளோ ஆழமாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கபி கபி ராஜ்குமார் துருபதர், அதாவது ராஜ்குமார் துருபதர் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் அவங்களோட நட்பின் காரணமாக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் பாஞ்சால நாட்டினுடைய அரசனானதுக்கப்புறம் பாஞ்சால் தேஷ்கா ராஜா பஞ்சானி பர் நான் என்ன பண்ணுவேன், உனக்கு ஆதா ராஜ்ய பாதிக்கு பாதி ராஜ்யம் உனக்கு நான் தந்துடுவேன் அப்படின்ற மாதிரி அவர் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பார்। शिक्षा समाप्त होने पर द्रोणाचार्य ने कृपाचार्य की बहन से ब्याह कर लिया। शिक्षा समाप्त होने पर அதாவது அவங்க ரெண்டு பேருடைய கல்வி காலம் முடிஞ்சதுக்கப்புறம் द्रोणाचार्यर कृपाचार्यருடைய சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு। ब्याह कर लिया। उससे उनके एक पुत्र हुआ जिसका नाम उन्होंने अश्वत्थामा रखा। ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மகன் பிறக்கிறாங்க, அவங்களோட பேர் தான் अश्वत्थामा। द्रोण अपनी पत्नी और पुत्र को बड़ा प्रेम करते थे। ஸோ द्रोणाचार्यर எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவியையும் அவருடைய மகனையும் ரொம்பவும் அவர் நேசிக்கிறாரு। द्रोण बड़े गरीब थे। वह चाहते थे कि धन प्राप्त किया जाए और अपनी पत्नी व पुत्र के साथ सुख से रहा जाए। ஸோ द्रोणர் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஒரு கரீப், ரொம்ப ஒரு புவரான ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறாரு, ஏழையாக இருக்கிறாரு। ஸோ அவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் பிராப்து கியா ஜாயே, ஸோ எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், நல்ல ஒரு வெல்த் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் அவருடைய மனைவி மற்றும் மகனோட ரொம்ப சுகமாக வாழணும் அப்படின்றது அவரோட ஆசை। உன்ஹே खबर लगी कि परशुराम अपनी सारी संपत्ति गरीब ब्राह्मणों को बांट रहे हैं। खबर लगी அப்படின்னா அவருக்கு ஒரு நியூஸ் கிடைக்கிது। என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரசுராமர் அவருடைய எல்லா சொத்துக்களையும் கரீப் பிராமணன், அதாவது ஏழை பிராமணருக்கு பாட் ரஹேத்தேனா ஷேர் பண்ணுறாரு, எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்ருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி இவருக்கு கிடைக்கிது। தோ பாகே பாகே உன்கே பாஸ் கயே, பாகே பாகே மீன்ஸ் விரைந்து போகிறார், ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவர்கிட்ட போகிறாரு। லேக்கின் உன்ஹே பहुंचने तक परशुराम अपनी सारी संपत्ति वितरित कर चुके थे और वन गमन की तैयारी कर रहे थे। ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பனி சாரி சம்பத்தி வித்ரித் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டார்। ஸோ ஃபினிஷ்டு கர் சுக்கேதே அப்படின்றது அவருக்கு புரிஞ்சிச்சு। அவர் வன்கமன் கி தயாரி கரஹேத்தே, அது இல்லாமல் அவர் வனவாசத்துக்கு புறப்படுறார் அப்படின்றது அவருக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு। द्रोण को देख कर वह भोले, ஸோ द्रोणரை பார்த்து, ஸோ द्रोणர் இவரை பார்க்கறதுக்கு தானே வந்திருக்காரு। ஸோ அவரை பார்த்த உடனே பரசுராமர் என்ன சொல்கிறாரு பாருங்கள், ब्राह्मण श्रेष्ठ आपका स्वागत है, पर मेरे पास जो कुछ था वह मैं बांट चुका हूँ। अब यह मेरा शरीर और धनुर्विद्या ही है, बताइए मैं आपके लिए क्या करूँ। பிராமன் ஷேஷ்ட் அப்படின்னா பிராமணனுக்கெல்லாம் சிறந்தவரே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு। ஆப்கா ஸ்வாகத் ஹே, ஸோ உங்களை நான் வரவேற்கிறேன்। பர் மேரே பாஸ் ஜோ குச் தா, ஸோ ஆனால் என்கிட்ட என்னெல்லாம் இருந்ததோ அதை நான் எல்லாமே ஷேர் பண்ணி முடிச்சிட்டேன்। இப்போ என்கிட்ட இருக்கிறது இந்த ஷரீர், இந்த உடம்பும், அது மட்டும் இல்லாமல் தனுர் வித்யா, நான் கற்றுக்கிட்ட அந்த தனுர் வித்யா மட்டும்தான் என்கிட்ட இருக்குது। பத்தாயே, இப்போ சொல்லுங்கள் நான் உங்களுக்காக என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி பரசுராமர் கேட்குறாரு। தப் द्रोण ने उनसे सारे अस्त्रों के प्रयोग तथा रहस्य सिखाने की प्रार्थना की। परशुराम ने यह प्रार्थना स्वीकार कर ली और द्रोण को धनुर्विद्या की पूरी शिक्षा दे दी। ஸோ உடனே துரோணர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரசுராமர் கிட்ட அவருடைய அஸ்திரம் அதை பற்றி எல்லாமே கற்றுக்கிறாரு, அதனுடைய ரகசியத்தையும் கற்றுக்கிறாரு। சிக்கானாக்கி பிரார்த்தனாக்கி, ஸோ சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி வேண்டி கேட்டுக்கிறாரு। அதுக்கப்புறம் பரசுராமர் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கிறாரு, ஸ்வீகார் கர்லி। அவர் துரோண்கோ, அது மாதிரி துரோணருக்கு தனுர்வித்யனுடைய பூரி சிக்ஷா, ஸோ எல்லாமே கற்றுக் கொடுத்துட்றாரு। தனுர்வித்யை பற்றிய எல்லா ரகசியங்களையும் அவர் கற்றுக் கொடுத்துடுறாரு। कुछ समय बाद राजकुमार ध्रुपद के पिता का देहावसान हो गया और ध्रुपद राज गदी पर बैठा। ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்குமார் துருபதனுடைய அப்பா தேஹாவ்சான் அப்படின்னா டெட் ஆகிடுறாரு, இறந்து போயிடுறாரு। அதுக்கப்புறம் துருபதர் ராஜ்கதி, அந்த ராஜாங்கத்தில் போய் உட்கார்றாரு।
பாஞ்சால நாட்டுக்கு இப்போ துருபதர் ராஜாவாகிட்டார். द्रोणाचार्य को जब ध्रुपद के पांचाल देश की राजगद्दी पर बैठने की खबर लगी तो यह सुनकर वह बड़े प्रसन्न हुए और राजा ध्रुपद से मिलने பாஞ்சால் தேஷ்கோ செல்படே. ஸோ இந்த செய்தி, அதாவது துருபதர் பாஞ்சால நாட்டினுடைய அரசர் ஆயிட்டார் அப்படின்ற செய்தி துரோணாச்சாரியருக்கு எப்போ கேட்டதோ உடனே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படே பிரசன்ன ஹுயே, ரொம்ப சந்தோஷமாகறாரு. அதே மாதிரி துருபதரை மீட் பண்ணுறதுக்காக பாஞ்சால தேசத்தை நோக்கி போகிறாரு. ஏன்னா சின்ன வயசில் துரோணாச்சாரியரும் துருபதரும் ரொம்பவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் அவர் மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. உன்ஹே குரு கே ஆசிரம் மே துருபத கி லடுக்காப்பன் மே கி கயி பாட்சித் யாத் தி. ஸோ குருவோட ஆசிரமத்தில் இவங்களுடைய லடுக்காப்பன், அதாவது பாய்ஹுட் டேஸில் அவங்க என்ன மாதிரி கான்வர்சேஷன் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது இவருக்கு ஞாபகத்துக்கு வருது. சோச்சா யதி ஆதா ராஜ்ய நா பி தேங்கா தோ கம் சே கம் குச் தன் தோ ஜரூர் ஹி தேகா. ஸோ அவர் என்ன யோசிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆதா ராஜ்ய, சின்ன வயசில் அவர் என்ன சொன்னார், உனக்கு நான் பாதி ராஜ்யத்தை தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா. எனக்கு பாதி ராஜ்யம் தரலைனா கூட கம் சே கம் குச் தன் தோ ஜரூர் ஹி தேகா. ஸோ அவர் என்ன பாதி ராஜ்யம் தரலனா கூட கொஞ்சம் மணியாவது, கொஞ்சம் காசாவது எனக்கு தருவார் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. யஹ் ஆஷா லேக்கர் துரோணாச்சாரிய ராஜா துருப் கே பாஸ் பहुंचे और போலே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆஷா, ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு துரோணாச்சாரியர் வந்து ராஜா துருபதர் கிட்ட போகிறாரு. போயிட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், மித்ர துருபத் முझे பெஹச்சாந்தே ஹோனா. ஸோ துருபதரே உனக்கு என்ன தெரியுதா, பெஹச்சாந்தே அப்படின்னா ஐடென்டிஃபை, உன்னால் என்னை ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லையா. மே தும்ஹாரே பால்பன் கா மித்ர துரோன் ஹோ, நான் வந்து உன்னுடைய சின்ன வயசு நண்பன் துரோணர் அப்படின்ற மாதிரி அவரை தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக்கிறாரு. ऐश्वर्य के मध्य में मत हुए राजा द्रुपद को द्रोणाचार्य का आना बुरा लगा और द्रोण का अपना साथ मित्र का सा व्यवहार करना तो और भी अकरा. ஐஸ்வர்ய கே மத், அதாவது அப்புலன்ஸ், ஐஸ்வர்யனா அப்புலன்ஸ், வெல்த் நிரம்பி இருக்கிற அந்த ஒரு ப்ரைடு. இப்போ அவர் ராஜாவாயிட்டார் இல்லையா. ஸோ அந்த ஒரு கர்வத்தில் இருக்கிற அந்த ராஜா துருபதருக்கு துரோணாச்சாரியருடைய இந்த வருகை வந்து பூரா லகா, ஸோ ரொம்ப பேடாக அவர் ஃபீல் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் துரோணாச்சாரியர் வந்து அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறாரு இல்லையா. மித்ரகாசா வியவஹார், அந்த ஒரு பிஹேவியர் அவருக்கு இன்னுமே வந்து அக்கரா, இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு. வஹு துரோன் பர் குஸ்ஸா ஹோகையா. ஸோ அவருக்கு துரோணர் மேலே கோவம் தான் வந்துச்சு. கோவம் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, பிராமன் தும்ஹாரா யஹ் வியவஹார் சச்சினோச்சித் நஹி ஹே. அதாவது நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ண, ஒரு ராஜா கிட்ட வந்து பிராமணனாய நீ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறது ஒரு ஜென்டில்மேன்லி கிடையாது, சஜ்ஜனோச்சித், ஜென்டில்மேன்ஷிப் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. मुझे मित्र कहकर पुकारने का तुम्हा சாஹஸ் கைசே ஹுவா. சாஹஸ்னா கரேஜ், என்ன வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு கூப்பிட்றதுக்கான தைரியம் உனக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்குறாரு. சின்ஹாசன் பர் பைட்டே ஹுயே ஏக் ராஜா கே சாத் ஏக் தரித்திர பிரஜாஜன் கி மித்ரதா கபி ஹுயி ஹே. ஸோ நான் வந்து ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கேன், இந்த ராஜா கிட்ட கூட ஒரு தரித்திர பிரஜாஜன்னா ஒரு சாதாரண சிட்டிசன், தரித்திர அதுவும் ஒரு புவர் சிட்டிசனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வர முடியும். தும்ஹாரி புத்தி கித்னி கச்சி ஹே. ஸோ உன்னுடைய புத்தி ஏன் இவ்வளோ வந்து கச்சி அப்படின்னா ரான்னு அர்த்தம், ஏன் இவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. लड़कापन में लाचारी के कारण हम दोनों को जो साथ रहना पड़ा. ஸோ லடுக்காப்பன்னா பாய்ஹுட் டேஸ். ஸோ சின்ன வயசில் நம்ம ரெண்டு பேருக்கும் லாச்சாரி அப்படின்னா ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ், வேறு வழி இல்லை, நாங்கள் தான் வந்து படிக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அந்த காரணத்தினால நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா படிச்சிருக்கலாம். உஸ்கே ஆதார் பர் தும் துருபத் சே மித்ரதா கா தவா கர்னே லகே. ஸோ நீ அதனால் வேறு வழி இல்லாமல் துருபதனுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீ இருந்திருக்கலாம். தரித்திர கி தனி கே சாத் மூர்க் கி विद्वान के साथ और खायर की वीर के साथ मित्रता कहीं हो सकती है. ஸோ இப்போ அவரோட கம்பேரிசன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தரித்திர கி தனி, அதாவது ஒரு புவர் கூட ஒரு ரிச்சும், மூர்க கி வித்வான், அதாவது ஒரு ஃபூலிஷ் கூட ஒரு ரிச், ஒரு எஜுகேட்டட் பர்சனும், அதே மாதிரி காயர் கி வீர், காயர்னா கவர்டு, கோழைன்னு அர்த்தம். ஸோ ஒரு கோழை கூட ஒரு வீரரும் எப்படி வந்து ஃப்ரெண்டாக இருக்க முடியும். ஸோ பாசிட்டிவான அப்ரோச்செல்லாம் இவரை சொல்கிறாரு, நெகட்டிவ் எல்லாம் வந்து द्रोणाचार्य சொல்கிறாரு. மித்ரதா பராபரி கி ஹைசியத் வாலோ மேஹி ஹோத்தி ஹே. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து ஈக்குவலான ஸ்டேட்டஸ், ஹைசியத் வாலோனா ஸ்டேட்டஸ்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் இருக்க பர்சன் கூட தான் நடக்க முடியும். ஜோ கிசி ராஜ்ய கா சுவாமி நா ஹோ வஹ் ராஜா கா மித்ர கபி நஹி ஹோ சக்தா. ஸோ யார் ஒருத்தர் வந்து ராஜாவா இல்லையோ வேற ஒரு நாட்டு ராஜாவோட அவர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. துருபத் கி இன் கठोर गर्वाक्तियों को सुनकर द्रोणाचार्य बड़े लज्जित
लज्जित हुए और उन्हें क्रोध भी बहुत आए। और கர்வோக்தியோं को सुनकर ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கும்போது கர்வோக்தின்னு ரொம்ப ப்ரௌடான அந்த பேச்சை கேட்கும்போது துரோணாச்சாரியர் படே லச்சித் ஹுயே லச்சித்னா அஷேம்டு ரொம்ப வந்து அவருக்கு வெட்கமாக இருந்துச்சு. ஸோ இவரை பார்க்க நம்ம வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு வெட்கப்பட்டார். அவர் உன்ஹே क्रोध भी बहुत आया அது கூட அவருக்கு கோபமும் வந்தது. उन्होंने निश्चय किया कि मैं इस अभिमानी राजा को सबक सिखाऊंगा और बचपन में जो मित्रता की बात हुई थी उसे पूरा करके चैन लूँगा. ஸோ அவருக்கு என்ன கோபம் வந்து அவர் என்ன முடிவு பண்ணார் அப்படின்னு பாருங்கள். நிச்சயிக்கியா என்ன முடிவு பண்ணார் அப்படின்னா, இந்த அபிமானி ராஜா இந்த ப்ரௌடாக இருக்கிற இந்த ராஜாவுக்கு நான் கண்டிப்பாக சபக் சிக்காவுங்க அப்படின்னா நான் லெசன் வந்து சொல்லித்தருவேன், நான் அவருக்கு பாடம் கற்பிப்பேன். அதே மாதிரி பச்பன் மே சின்ன வயசில் என்ன ஒரு வாக்கு அவர் கொடுத்துட்டாரோ பச்பன் மே ஜோ மித்ரதா கி பாத் ஹுயி தி அதையும் நான் வந்து கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவேன். பூரா கற்கே செயின் லூங்க அப்படின்னா ரிலீஃப். ஸோ அதை நான் பூரா பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. वह हस्तिनापुर पहुँचे और वहाँ अपनी पत्नी के भाई कृपाचार्य के यहाँ गुप्त रूप से रहने लगे. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து ஹஸ்தினாப்பூருக்கு போகிறாரு. ஹஸ்தினாப்பூரில் அவருடைய மனைவியினுடைய சகோதரனான கிருபாச்சாரியரோட வீட்டில் வந்து குப்த ரூப் அதாவது ரொம்ப சீக்கிரட்டாக அங்கே வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. एक रोज़ हस्तिनापुर के राजकुमार नगर से बाहर कहीं गेंद खेल रहे थे कि इतने में उनकी गेंद एक कुएं में ஜா கிரே. ஸோ ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்தினாப்பூரில் ராஜகுமார்கள் அந்த நகரத்தில் வந்து எல்லாரும் பந்து விளையாடி கொண்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய பந்து வந்து ஒரு குயேனா வந்து கிணற்றில் போய் விழுது. யுதிஷ்டர் உஸ்கோ நிகால்னிக்கா பிரயத்தன் கர்னே லகே. ஸோ யுதிஷ்டர் இருக்கார்லேயே ஹஸ்தினாப்பூரில் பாண்டவர்களுடைய மூத்த மகனான யுதிஷ்டர். ஸோ எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ யுதிஷ்டர் வந்து அந்த பாலை எடுக்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. பிரயத்தன் கர்னே லகே தோ உன்கி அங்கூட்டி பி குயேமே கிர்படே. ஸோ அதை எடுக்க ட்ரை பண்ணும்போது அவருடைய மோதிரமும் வந்து அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருது. சபி ராஜ்குமார் குயே கே சாரோ ஓர் சாங்க் சாங்க் கர் தேக்னே லகே. ஸோ எல்லா ராஜகுமாரர்களும் அந்த கிணத்தினோட எல்லா பக்கமும் நாலா பக்கமும் நின்று சாங்க் பீப்பிங் எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பர் உசே நிகால்னே கா உபாய் உஸ்கே நஹி சூச்தா தா. ஆனால் அது எப்படி எடுக்கிறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. एक कृष्ण वर्ण का ब्राह्मण मुस्कुराता हुआ यह सब चुपचाप देख रहा था. ஸோ அந்த சமயத்தில் ஒரு கிருஷ்ணன் வர்ணனுடைய ஒரு பிராமணன் முஸ்கராத்தா சிரிச்சுக்கிட்டே இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காரு. சுப்சாப் தேக் ரஹாத்தா அப்படின்னா சைலண்ட்டாக இது எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. ராஜ்குமாரோங்கோ உஸ்கா பத்தா நஹீதா. ஸோ ராஜகுமாரர்களுக்கு இவர் யார் அப்படின்றது தெரியல. ராஜகுமாரோங்கோ அஜ்ரஜ் மே டால்தா ஹுவா வஹ் போலா ராஜ்குமாரோ போலோ மே கேந்து நிக்கால் தூ தோ தும் முஜே கியா தூங்கே. ஸோ அவருடனே என்ன கேட்குறாரு அஜ்ரஜ் அப்படின்னா சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அவர் கேட்டது வந்து இவங்களுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. என்ன அப்படின்னா நான் இந்த பாலை எடுத்து கொடுத்துட்டா நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்டார். ब्राह्मण श्रेष्ठ आप गेंद निकाल देंगे तो कृपाचार्य के घर आपकी बढ़िया தாவத் கரேகே. ஸோ பிராமன் ஸ்ரேஷ்ட நீங்கள் அந்த பால் எங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா கிருபாச்சாரியரோட வீட்டில் உங்களுக்கு ஒரு படியா தாவத் அப்படின்னா ஃபீஸ்ட் ஒரு பெரிய விருந்தே வந்து ஏற்பாடு பண்ணலாம். யுதிஷ்டர்னே ஹஸ்தே ஹுயே கஹா. யுதிஷ்டர் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. தப் துரோணாச்சாரியனே பாஸ் மே படி ஹுயி சீக் உठा ली और उसे पानी में फेंका. ஸோ கீழே அப்போ அந்த சமயத்தில் துரோணாச்சாரியர் என்ன பண்ணார், கீழே கடந்திருக்கிற ஒரு சிங்க்னா ஒரு கிராஸனுடைய ஒரு குச்சி ஒரு ஸ்டிக் இருக்குது, அதை எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே ஃபேங்கா த்ரோ பண்ணுறாரு. சிங்க் கேந்து கோ ऐसा जाकर लगी. ஸோ அந்த குச்சி வந்து என்னாச்சுன்னா பால் மேலே போய் விழுது. ஜெய்சே धीर और फिर इस तरह लगातार कही सींके वे कुएं में டால்தே கயே. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஸ்டிக்கை போட்டதுக்கப்புறம் தீர் அதாவது அவருடைய ஏரோவினால் இசி தரக் லகாதார்னா கண்டினியூஸாக நிறைய குச்சிகளை வந்து அவர் அந்த வெல்ல வந்து போட்டுகிட்டே இருக்கிறாரு. சீங்கே ஏக் தூசரேக்கே சிர்சே சிப்பக்தி கயி. ஸோ அந்த சீங்கே அந்த குச்சிகள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வந்து அப்படியே ஸ்டிக் ஆகி வந்துடுச்சு. ஜப் ஆக்கிரி சீங்கிங் கா சிரா கூயே கே பாகர் தக் பहुंचे गया. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டிக்கு வந்து அந்த கிணற்றுக்கு வெளியிலேயே வந்துடுச்சு. तो द्रोणाचार्य ने उसे पकड़कर खींच लिया और गेंद निकल आई. அப்போ துரோணாச்சாரியர் வந்து அதை பக்கெடுக்கிற அதை பிடிச்சிக்கிட்டே வந்து கீஞ்ச் லியானா ஹீஸ் புல்டு அதை புல் பண்ணி எடுத்துடுறாரு. அப்போ பாலும் வெளியில் வந்துடுச்சு. சப் ராஜ்குமார் ஆச்சரிய சே யஹ் கர்த்தப் தேக் ரஹே தே. ஸோ எல்லா ராஜ்குமார்களும் இது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இந்த ஒரு செயல் கர்த்தப்னா டீட் இந்த ஒரு செயலை பார்த்துட்டே இருந்தாங்க. उन्होंने ब्राह्मण से
வினதி கி யுதிஷ்டர் கி அங்குட்டி பி நிக்கால் தீஜியே. ஸோ அதுக்கப்புறம் அவர் அந்த பிராமர் கிட்ட என்ன கேட்குறாரு பாருங்க. வினதி அப்படின்னா வந்து வேண்டி கேட்டுக்கிறாங்க. யுதிஷ்டருடைய மோதிரமும் உள்ளே விழுந்துருச்சு இல்லையா, அதை கூட கொஞ்சம் எடுத்துத்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. द्रोण ने तुरंत धनुष चढ़ाया और कुएं में तीर मारा. ஸோ துரோணர் உடனே வந்து அவருடைய தனுஷ், அதாவது அந்த போவன் ஏரோ இருக்குல்ல, அந்த ஆர்ச்சரி வித்யா, ஸோ அதை எடுத்து அவர் வந்து விடுறாரு. அந்த ஆர்ச்சரியில் அவர் பண்ணுறாரு. அது வந்து குயேமே தீர் மாறா, அந்த கிணத்துக்குள்ளே அந்த வில் விடுறாரு. पल भर में भान अंगूठी को अपनी नोक में लिए हुए ऊपर आ गया. பல் பர் அப்படின்னா வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அவர் விட்டதுனால அந்த பானம் வந்து கிணத்துக்குள்ளே போய் அந்த அங்குட்டியை வந்து நோக்குனா அந்த டிப்பு, அந்த அந்த வில்லனுடைய டிப்பில் எடுத்துக்கிட்டு ஊப்பர் ஆகையா மேலே வந்துடுச்சு. द्रोणाचार्य ने अंगूठी युधिष्ठिर को दे दी. यह चमत्कार देखकर राजकुमारों को और भी ज़्यादा अजरज हुआ. ஸோ இந்த ஒரு சமத்கார் அப்படின்னா வந்து மிராக்கிள் இல்லையா, இது மாதிரி நடக்காது இல்லையா, அதை பார்த்த உடனே ராஜ்குமாரனுக்கு இன்னமும் ஒரு சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. உன்ஹோனே த்ரோன் கே ஆகே ஆதார்பூர்வக் சிர் நவாயா. ஸோ இப்போ அவங்க வந்து துரோணர் முன்னாடி தலை வணங்கி நிற்கிறாங்க. அவர் ஹாத் சோடுக்கர் பூச்சா, அதே மாதிரி கை கூப்பி கேட்குறாங்க. மகாராஜ் ஹமாரா பிரணாம் ஸ்வீகார் கீஜியே और हमें अपना परिचय दीजिए कि आप कौन है. ஸோ மகாராஜ் நீங்கள் வந்து பிரணாம் ஸ்வீகார் கீஜியே, நாங்கள் வந்து தலை வணங்குறோம்ல, அதை ஏற்றுக்கோங்க. அதே மாதிரி எங்களுக்கு உங்களுடைய நீங்கள் யாருன்றதையும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹம் ஆப்கி கியா சேவா கர் சக்தி ஹோ. நான் உங்களுக்கு நாங்கள் என்ன ஒரு சேவை பண்ணணும், என்ன சர்வீஸ் நாங்கள் உங்களுக்கு பண்ணணும், हमें आज्ञा दीजिए, எங்களுக்கு ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. द्रोण ने कहा, राजकुमारों यह सारी घटना सुनाकर पितामह भीष्म से ही मेरा परिचय प्राप्त कर लेना. உடனே துரோணர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த घटना இன்சிடெண்ட், இந்த நடந்த இன்சிடெண்ட்டை பிதாமக் பீஷ்மர் கிட்ட சொல்லி நான் யாருன்றதை நீங்கள் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. राजकुमारों ने जाकर पितामह भीष्म को सारी बात सुनाई तो भीष्म ठाठ गए कि हो ना हो वे சுப்ரசித் ஆச்சாரிய துரோன் ஹி ஹோங்கே. ஸோ இந்த விஷயங்கள்லாம் கேட்ட உடனே பிதாமகர் வந்து கலக்கமே சிறிதுமின்றி அவர் என்ன சொன்னார் அப்படி பார்த்தீங்கன்னா, இது கண்டிப்பாக சுப்ரசித் அப்படின்னா வந்து ரொம்பவும் பாப்புலரான ஆச்சாரிய துரோணராக தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. यह सोचकर उन्होंने निश्चय कर लिया कि अब से राजकुमारों की अस्त्र शिक्षा द्रोणाचार्य की ही हाथों पूरी कराई जाए. ஸோ இதெல்லாம் கேட்ட உடனே அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, கண்டிப்பாக ராஜகுமாரர்களுடைய இந்த கல்வியானது துரோணாச்சாரியரோட கையில் தான் நடக்கணும். ஸோ அவர் மூலமாக தான் அவங்க கல்வி பெறணும் அப்படின்றத அவர் முடிவு பண்ணுறாரு. படே சம்மான் சே உன்ஹோனே த்ரோன் கா ஸ்வாகத் கியா. சம்மான் அப்படின்னா ரொம்பவும் ஒரு மரியாதையோடைய துரோணரை வந்து வரவேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜகுமாரோங்க ஆதேஷ் தியா, ராஜகுமாரர்களுக்கு ஆர்டர் பண்ணுறாரு. என்ன ஆர்டர் பண்ணுறாரு பாருங்கள். வே குரு துரோன் சே ஹி தனுர் வித்யா சீக்கா கரே. ஸோ அவர் வந்து துரோணர் கிட்ட தான் நீங்கள் எல்லாரும் தனுர் வித்யா கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆர்டரும் பண்ணுறாரு. कुछ समय बाद जब राजकुमारों की शिक्षा पूरी हो गई तो द्रोणाचार्य ने उनसे गुरु दक्षिणा के रूप में பாஞ்சால் ராஜ் துருபத் கோ கைது கர் லானே கேலியே கஹா. ஸோ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களுடைய சிக்ஷா, அவங்களுடைய கல்வியானது பூர்த்தி ஆனதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். குரு தக்ஷணியான் அவங்கள வந்து பாஞ்சால ராஜர் துருபதர்கிட்ட போயிட்டு அவரை கைதி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அதுதான் குரு தட்சணையாக அவர் கேட்குறாரு. उनकी आज्ञानुसार पहले दुर्योधन और कर्ण ने दुर्बद के राज्य पर धावा बोल दिया, पर पराक्रमी दुर्बद के आगे वे न ठहर सके. सो द्रोणाचार्यरुடைய ஆர்டர், ஆக்ஞா அனுசார்னா அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து துரியோதனனும் கர்ணரும் துருபதருடைய ராஜ்யத்தை நோக்கி புறப்படுறாங்க. தாவா போல்தி அப்படின்னா அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக அவங்க போகிறாங்க. ஆனால் பராக்கிரமி அப்படின்னா மைட்டி, ரொம்பவும் தைரியசாலியான ஒரு போர் வீரரான துருபதர் முன்னாடி அவங்களால இருக்க முடியல. ஸோ அவங்க தோற்று போயிடுறாங்க. ஆகே வேணா டஹர் சகே, தே குடின்ட் ஸ்டே இன் ஃப்ரண்ட் ஆஃப் துருபதர். ஸோ அந்த மாதிரி அவங்களால தாக்கு பிடிக்க முடியாமல் அவங்க திரும்பி வந்துடுறாங்க. ஹார்கர் வாபஸ் ஆகையே மீன்ஸ் தோற்று போய் அவங்க திரும்ப வந்துடுறாங்க. தப் துரோணே அர்ஜுன்கோ பேஜா. அதுக்கப்புறம் துரோணர் என்ன பண்ணுறாரு, அர்ஜுனர் அனுப்புகிறாரு. அர்ஜுனே பாஞ்சால் ராஜ் கி சேனாக்கோ தஹஸ் நஹஸ் கர்தியா. ஸோ அர்ஜுனர் ரொம்ப வீரர் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜ்யத்தையே தஹஸ் நஹஸ்னா டெஸ்ட்ராய்டு, ஸோ ரூயின் பண்ணிடுறாரு. அவர் ராஜா துர்பத் கோ உன்கே மந்திரி சஹித் கைது கர்க்கே ஆச்சாரிய கே சாம்னே லா கடா தியா. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் ராஜா துருபதரையும் அவருடைய மந்திரி எல்லாரையுமே கைதி பண்ணி ஆச்சாரியர்கே சாம்னே, ஸோ இவர்கிட்ட துரோணாச்சாரியரோட முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. द्रोणाचार्य ने मुस्कुराते हुए दुर्बद से कहा, हे वीर डरो नहीं, किसी प्रकार की विपत्ति की आशंका ना करो. ஸோ உடனே துரோணாச்சாரியர் வந்து
मुस्कुराते हुए द्रुपद से कहा, சிரிச்சுக்கிட்டே துருபதர் கிட்ட என்ன சொல்கிறாரு, ஹே வீர் डरो नहीं, ஓ வீரரே நீ பயப்படாத, கிசி பிரகார் கி விபத்தி கி அசங்கா நா கரோ. ஸோ எந்த விதமான ஒரு விபத்தின ஆபத்தையும் நீ வந்து ஆஷன்கா நா கரோ அப்படின்னா நீ டவுட் படாத, நீ எதுவுமே உனக்கு பயம் கொடுக்குற மாதிரி எந்த விஷயமும் நடக்காது, நீ பயப்படாத. லடுக்கா பன்மே தும்ஹாரி அம்மாரி மித்ரதா தி. ஸோ சின்ன வயசில் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தோம். साथ साथ खेल कूद उठे बैठे, बाद में जब तुम राजा बन गए तो ईश्वरी के मध्य में ஆக்கர் தும் முஜே பூல் கயே. ஸோ நம்ம சின்ன வயசில் வந்து ஒன்றா பேசி சிரித்து விளையாடினோம். ஆனால் நீ எப்போ ஒரு ராஜாவாயிட்டியோ அப்போ வந்து ஐஸ்வர்ய கே மத் அப்படின்னா ஒரு வெல்த்தின் காரணமாக ரொம்ப ராஜாவான அந்த ப்ரௌடுனால நீ வந்து என்னை மறந்துட்ட. அவர் மேரா அபிமான் கி, அது மட்டும் இல்லாமல் நீ அவமானப்படுத்தின. தும்னே கஹா தா கி ராஜா ஹி ராஜா கே சாத் மித்ரதா கர் சக்தா ஹே. ஸோ நீ என்ன ஒரு வார்த்தை சொன்ன அப்படின்னு ஞாபகம் இருக்கா, நீ வந்து ராஜா கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. இசி காரன் முஜே யுத்த கர்க்கே தும்ஹாரே ராஜ்ய சீன்னா படா. ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட யுத்தம் பண்ணி உன்னுடைய ராஜ்யத்தையே சீன்னா அப்படின்னா டு கிராப், ஸோ உங்ககிட்ட இருந்து வாங்க வேண்டி இருந்தது. பரந்து மை தோ தும்ஹாரே சாத் மித்ரதா ஹி கர்னா சாஹ்தா ஹூம். ஆனால் நான் உங்ககிட்ட எப்பயுமே ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்றது தான் விரும்பினேன். இஸ்லியே ஆதா ராஜ்ய தும்ஹே வாபஸ் லவுட்டா தேத்தா ஹூம். அதனால் நான் உனக்கு ஆதா ராஜ்ய பாதி ராஜ்யத்தை நான் உனக்கு திருப்பி கொடுத்துடுறேன். क्योंकि मेरा मित्र बनने के लिए भी तो तुम्हें राज्य चाहिए ना. ஏன் அப்படின்னா நீ என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கும் உனக்கு ஒரு ராஜ்யம் தேவை இல்லையா. தும்ஹே ராஜ்ய சாஹியனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மித்ரதா தோ பராபரி கி வாலோ மேஹி ஹி ஹோ சக்தி ஹே. ஸோ திரும்ப அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அவர் சொன்ன வார்த்தையை இவர் சொல்கிறாரு, மித்ரதா தோ பராபரி. ஸோ ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியும் இல்லையா, அதனால் நான் உனக்கு பாதி ராஜ்யத்தை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. द्रोणाचार्य ने इसे अपने अभिमान का काफ़ी बदला समझा और उन्होंने द्रुपद को बड़े सम्मान के साथ विदा किया. ஸோ துரோணாச்சாரியர் வந்து அவருடைய அவமானத்துக்கு இந்த ஒரு ரிவெஞ்ச், பத்லா அப்படின்னா ரிவெஞ்ச்னு அர்த்தம், இந்த ரிவெஞ்சே வந்து காஃபி போதுமானது அப்படின்னு நினைக்கிறாரு. உன்ஹோனே துருபத்கோ படா சம்மான் கே சாத்து விதாகரா. ஸோ அது மாதிரி துருபதரை ரொம்பவும் ஒரு மரியாதை விட அங்கேருந்து அவர் வந்து விதாக்கி அப்படின்னா விடை பெறுறாரு, அங்கேருந்து அவர் திரும்ப வந்துடுறாரு. इस प्रकार राजा दुर्बद का गर्व चूर हो गया लेकिन बदले से घृणा दूर नहीं होती. ஸோ இந்த மாதிரி நடந்ததுனால ராஜா துருபதனுடைய கர்வம் வந்து சூர் ஹோகையான பொடி ஆயிடுச்சு, பவுடர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களே, சூர்னா பவுடர்னு அர்த்தம். ஸோ அவருடைய கர்வமானது போயிடுச்சு. ஆனால் பத்லேசே கிரண தூர் நஹி ஹோதா. ஸோ இந்த மாதிரி அவர் சேஞ்ச் ஆனதுனால அவருடைய ஹேட்டட்னஸ், கிரண அப்படின்னா வந்து ஹேட்டட், ஸோ அந்த வெறுப்பு வந்து அவரால் நீக்க முடியல. கிசிக்கே அபிமான் கோ डेस लगने पर जो पीड़ा होती है उसे सहन करना बड़ा कठिन होता है. ஸோ இந்த மாதிரி ஒரு அவமானம், இப்போ இவர் அவமானத்தை சந்திச்சிட்டார் இல்லையா. ஸோ அவர் என்ன யோசிக்கிறாரு, டேஸ் லகானே பர் ஜோ பீடா ஹோத்தி ஹே. ஸோ இந்த அவமானத்தை சந்தித்த பிறகு அது ஒரு பெயினாக ஒரு ஃபீல் பண்ணுறாரு. உசே சஹன் கர்னா படா கட்டின் ஹோத்தா ஹே. ஸோ அதை வந்து டாலரேட் பண்ண, சஹன் மீன்ஸ் டாலரேட், ஸோ அதை பொறுத்துக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு செயலாக இருக்குது. துரோன் சே பத்லா லேனே கி பாவனா துருப் கே ஜீவன் கா லக்ஷ்ய பன் கயி. ஸோ துரோணரை பழி வாங்கணும் அப்படின்றது தான் வந்து இப்போ துருபதனுடைய ஜீவன், அவரோட வாழ்க்கை லட்சியமாகிடுச்சு. உஸ்னே கஹி கठोर वृद्ध अवर तप इस कामना से किए कि उसे एक ऐसा पुत्र हो जो द्रोण को मार सके. ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, கठोर वृद्ध अवर तप, ரொம்ப ஒரு விரதம், ஒரு தவம்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு கடினமான ஒரு விரதமும் தவமும் அவர் எடுக்கிறார் இதுக்கப்புறம். இஸ் காம்னா சே. ஸோ அதனால் அவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா, இந்த விரதத்தினால் அவர் விரும்புகிறது என்னென்னா, ஏசா புத்திரஹோ, அவருக்கு ஒரு மகன் வேண்டும், அந்த மகன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா துரோணரை பழி வாங்கக்கூடிய ஒரு மகன் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் தவம் புரிகிறார். சாத்தி ஏக் ஐசி கன்யா ஹோ ஜோ அர்ஜுன் கோ பியாஹி ஜா சகே. ஸோ அது கூடவே வந்து ஒரு கன்யா, ஒரு மகளும் பிறக்கணும், அந்த மகள் வந்து அர்ஜுனரை வந்து பியாஹி அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் விரும்புகிறார். ஆக்கே उसकी कामना पूरी हुई. ஸோ கடைசியில் வந்து அவருடைய அந்த விஷஸ் ஆனது நிறைவேறுது. उसके दृष्टद्युम्न नामक एक पुत्र हुआ और द्रौपदी नाम की एक कन्या. அதுக்கப்புறம் அவருக்கு திருஷ்டத்யும்ன் அப்படின்ற ஒரு மகனும் திரௌபதி அப்படின்ற ஒரு மகளும் பிறக்கிறாங்க. आगे चलकर कुरुक्षेत्र की रणभूमि में अजय द्रोणाचार्य इसी दृष्टद्युम्न के हाथों मारे गए थे. ஸோ கடைசியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குருஷேத்ரா அந்த வார் ஃபீல்டில், அந்த பேட்டில் ஃபீல்டில் அஜய் துரோணாச்சாரிய, அஜய் அப்படின்னா இன்வின்சிபிள், நிகரற்ற அப்படின்னு சொல்லுவாங்களே, ஈடு இணை இல்லாத அந்த துரோணாச்சாரியர் வந்து திருஷ்டத்யும்ன் கையாலேயே வந்து கொல்லப்படுறாரு. சில்ட்ரன், இதுதான் துரோணாச்சாரியரோட ஸ்டோரி.
வேறு ஒரு ஸ்டோரியோடு உங்களை மீட் பண்ணுறேன் சில்ட்ரன். தேங்க்யூ.